தொடர்ந்து நமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபரிடம் பேசுவோம். ஜான் கிறிஸ்டோபர், இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பதை பார்க்க முடியுது. அதே போல் நிறைய கண்டன கருத்துக்களையுமே தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய வரிசையில் நிறைய உத்தரவுகளுமே தொடர்ந்து பிறப்பிச்சுட்டு வரக்கூடிய சூழலில் இப்போ மதுரையுடைய மாவட்ட நீதிபதியான ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணையை தொடங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த விவகாரத்தில் வேற என்னென்ன உத்தரவுகள் இடம்பெற்றிருக்கு? நிச்சயமாக சாத்தான்குளம் தந்தை மகன் லாக்அப் டெத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய சம்பவம் இந்த சம்பவம் என்று கூறலாம். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கியுள்ளது. காவல்துறை, மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே இது போன்ற செயலில் ஈடுபட்டுள்ளது அனைவரிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இன்று காலை மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கானது விசாரணை காலை துவங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதில் காலையில் நடைபெற்ற விசாரணையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மதியம் 3 மணி அளவில் தொடங்கிய விசாரணையானது தற்போது நடைபெற்று முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் காரசாரமாக அரசு மீது எழுப்பியுள்ளார். குறிப்பாக சாதாரண கொலை வழக்கு போல் இது இல்லை, அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் அஜித், 44 இடங்களில் அவர் உடம்பில் காயம் ஏற்பட்டுள்ளது, இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது எனவும் கூறியுள்ளார். உடலில் ஒரு பாகம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இறப்பு வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை. பதவி ஆணவத்தினால் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளனர் எனவும் நீதிபதி கூறியுள்ளார். அதே போல சிறப்பு படை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்தது? குறைந்தபட்சம் ஒரு சீனியர் அலுவலகரை வைத்தாவது அக்குழு செயல்பட்டு இருக்க வேண்டும். இப்போது அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதா? ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது. இது மிகவும் கொடூரமான சம்பவம் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என்கிற வார்த்தையை நீதிபதி பயன்படுத்தியுள்ளார். அதே போல அரசு அனைத்து உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது. அது தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய 2 நாட்கள் அவகாசம் வேண்டும் எனவும் அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கோவில் சிசிடிவி காட்சிகள் எங்கே என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மடப்புறம் பக்தகாளியம்மன் கோவிலில் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி சிசிடிவி காட்சிகளை பதிவுகளை சிடியாக தாக்கல் செய்துள்ளார். நடந்த சம்பவங்கள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளதா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதனை சாட்சியாக இருக்க சான்று வேண்டும் என அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே போல காவல்துறையினர் செயல் குறித்தே கேள்வி எழுகையில் அதனை சான்றாக எடுக்கலாமே எனவும் நீதிபதி ஒரு இதை கூறியுள்ளார். மேலும் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல் எஸ்ஐ ராமச்சந்திரன் எடுத்து சென்றுள்ளார் என கோவில் உதவியாளர் சாட்சியம் முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்கள் செல்ல செல்ல சாட்சிகள் அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளது, பல்வேறு முக்கிய தடயங்களை அளித்துள்ளனர் எனவும் நீதிபதி கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார்? அங்கிருந்த இரத்த கரைகளை சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அங்கு அப்படி எந்த இரத்தக்கரையும் இல்லை என அரசு தரப்பு அதற்கு விளக்கம் அளித்துள்ளது. அவ்வொன்றில் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே, சாட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என நீதிபதி அதற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அஜித்குமார் மீது இவ்வளவு காயங்கள் உள்ளது, இது தனிப்பட்ட எதுவும் வெறுப்பு காரணமாக அவர் இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளாரா? எதை வைத்து அவரை அடித்தீர்கள் என வேதனை தெரிவிக்கும் வகையிலும் நீதிபதி கூறியுள்ளார். அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் இரத்தக்கரை ஏன் சேகரிக்கவில்லை என்பதை மீண்டும் அவர் கேட்டுள்ளார். எதை வைத்து அடிக்கப்பட்டது? இவ்வளவு காயங்கள் உள்ளது, சம்பவ இடத்தில் இருந்த இரத்த சாட்சியங்கள் நீக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகமும் தோணுகிறது. அவ்வாறு நடந்துள்ளதா என்பதை தீவிரமாக விசாரிப்போம் எனவும் கூறப்பட்டுள்ளது. வீடியோ எடுத்த நீதிபதியிடம் சாட்சியாக அளித்து வருகிறார். குறிப்பாக அந்த இன்று காலை வெளியான அந்த சிசிடிவி காட்சிகளில் பார்த்தோமானால் காவல்துறையினர் அஜித்தை சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்வலை ஏற்படுத்தியா அந்த காட்சியையும் பார்த்து நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதே போல காவல் நிலையங்களில் விசாரணை நடக்கவில்லை, அதன் சிசிடிவி காட்சிகள் இல்லை. அதே வேளையில் கோவில் சிசிடிவி காட்சிகள் எடுத்ததாக அறிக்கையில் இல்லை.
இதை வைத்து குற்றவாளிக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவிலில் பின்புறம் உள்ள கழிவறையில் இருந்து வீடியோ எடுத்தேன், சிறிது நேரம் தான் எடுத்தேன், பயமாக இருந்ததால் வெளியே வந்துவிட்டேன் என அந்த வீடியோ எடுத்த அந்த இளைஞர் கூறியுள்ளார் நீதிபதி முன்பாக. அதே போல காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை, சிசிடிவி காட்சிகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளது என்கிற சந்தேகம் எழுப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல மனுக்கள் இதுக்கு குறுக்கீடு செய்யும் வகையில் மனுக்கள் இது பண்ணால் அது தேவையற்றது, அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் எனவும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனை அரசியலாக்க பார்க்கிறார்கள் எனவும் அரசு தரப்பு நீதிபதியிடம் எடுத்துரைத்துள்ளனர். மேலும் முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அஜித் உடல் முழுக்க கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் என தெரிய வருகிறது. கொலை செய்பவர் கூட இது போல தாக்க மாட்டார் என நீதிபதி கூறியுள்ளார். இந்த நீதிமன்றம் கருதுகிறது எனவும் அவர் கருத்தை முன்வைத்துள்ளார். காவல் உதவியாளர் ராமச்சந்திரன் கோவில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அளித்ததற்கான காரணம் என்ன என்பதையும் ஆராய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். குறிப்பாக சம்பந்தப்பட்ட வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிறப்புடைமையை சேர்ந்த 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்டில் உள்ளனர் என்று அவர்கள் முன்வைத்துள்ளனர். தற்போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வழக்கறிஞர்கள் ஹென்றி தீபன் மற்றும் மாரிஸ் குமார் ஆகியோர் வெளியே வருகை தந்துள்ளனர். அவர்கள் தற்போது பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளனர். அவர்களிடம் தற்போது முழு விவரம் உள்ளே என்ன நடந்தது, அடுத்து வரும் விசாரணைகள் என்ன மாதிரி செல்லும் என்பதை நாம் பார்க்கலாம். அந்த காட்சிகளை நேரடி காட்சிகளை பார்க்கலாம்.